மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம். லூக்கா சுவிசேஷம் 12:31 ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அப்போ இது ஆவியானவருடைய ஆளுகைக்குட்பட்டது. தேவ ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டது. நமக்கு தெரியும், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் வெளிச்சத்தை சிருஷ்டிக்க, ஒவ்வொன்றையும் உருவாக்கி ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குகிறார், வெறுமையை நிறைவாக்குகிறார். தேவனுடைய ஆளுகை, அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். தேவ ராஜ்யம் என்பது தேவன் நினைக்கிறதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் செய்கிறது. நம்ம அழகா பாடுவோம், காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம். காணாத இன்விசிபிள் ஹெவனை நாம இன்னும் பார்க்கல. காணாத பரலோகத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. அந்த ஆளுகையை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், மனுபுத்திரருக்கு கர்த்தர் பூமியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்றாலும் 115வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 115:16, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமி மனுபுத்திரருக்குரியவைகள் என்று சொல்லவில்லை. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நான் வச்சுக்கோ, இந்த பூமியை நீ வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுக்கிறார். அதான் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து அதை யாருக்கு கொடுக்கிறார்? நல்ல கவனமா கேட்கணும். ஆமென். மனுபுத்திரருக்கு கொடுக்கிறார். நான் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார்? ஆதியாகமம் 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்க, அவங்கள ரூல் பண்ணுங்க. மனுபுத்திரனுக்கு தேவன் பூமியை கொடுத்தது, அல்லது மனிதனை தேவன் சிருஷ்டித்து பூமியில வைத்தது வாழ்வதற்காக அல்ல, ஆள்வதற்காக. அதாவது இன்விசிபிள் வேர்ல்ட், காணாத பரலோகம், அங்க இருக்கிற அதே ஆட்சியை காண்கிற இந்த பூமியில மனிதன் மூலம் தேவன் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தேவன் மனிதனை சிருஷ்டித்து பூமிக்கு கவர்னரா வச்சார். அந்த பரலோக கவர்மெண்ட்டை பூமியில ஸ்தாபிக்க, நிலைநிறுத்த அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முளைக்க பண்ணினார். இப்போ அமெரிக்காவில் இருந்து அமெரிக்கன் அம்பாசிடர், அமெரிக்கன் பிரதிநிதி நம்ம இந்தியாவில் இருப்பாங்க. எல்லா நாட்டு பிரதிநிதிகளும் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன், அவங்க இங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க யாராக அறியப்படுவாங்க தெரியுமா? ஒரு சிங்கிள் பர்சன் அறியப்பட மாட்டாங்க, ஒரு நேஷன் அறியப்படுவாங்க, ஒரு நாடு. இவங்க ஒரு நாடு. இவங்க யார்? இவங்க அமெரிக்கா. இவங்க யார்? இவங்க ஜப்பான். ஒரு பர்சனை
எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரி அம்பாசிடரா இருந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் பர்சனா இல்ல, ஒரு கண்ட்ரியாகவே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களுக்கான A to Z செலவையும் யார் பொறுப்பெடுத்து நடத்துவாங்க தெரியுமா? நம்ம கவர்மெண்ட்ல, அந்த கவர்மெண்ட். அப்படிதான் தேவன் மனிதனை தமது சாயலாக படைத்து இந்த பூமியிலே நீங்கள் பூமியின் மேல் நடமாடுகிற, have dominion over every living creature that moves upon the earth. நீ அதை ஆளுகை செய். அதற்காக வைத்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார், தங்குறதுக்கான இடத்தை செட் பண்ணி கொடுக்கிறார். இதுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் மனுஷன் என்னத்தை உண்போம் என்கிற கவலைப்படுகிறான், என்னத்தை உடுப்போம் என்கிற கவலை. தேவன் மனிதனை படைத்ததின் நோக்கமே அவருடைய அந்த பரலோக கவர்மெண்ட், அந்த பரலோக ஆளுகையை இந்த பூமியில ஸ்தாபித்து சாத்தானை வெட்கப்படுத்தணும். ஆமென். அப்போ எவ்வளவு பெரிய மகிமை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மகிமையை தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப நமக்கு என்ன தோணும்னா, அந்த ஆளு பாவம் செய்ததுக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு தான் தோணும். ஆதாம் பாவம் செய்தான் என்றால் ஆதாமுக்குள்ளே தானே எல்லாரும் இருந்தோம். ஆதாமுக்குள்ளே தானே நம்ம எல்லாருமே இருந்தோம். நான் எங்க அப்பாக்குள்ள இருந்தேன், எங்க அப்பா அவங்க அப்பாக்குள்ள இருந்தாங்க, அவங்க அப்பா அவங்க அப்பாக்குள்ள இருந்தாங்க. இப்படி லைனை பிடிச்சு பார்த்தா அத்தத்துல யார் இருப்பாருன்னா ஆதாம் இருப்பார். இதுதானே ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் போது லேவியன் எங்க இருந்தானோ அவன் அறையில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஈசாக்கே பிறக்கல. ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபின் பிள்ளை லேவி, லேவியை தான் கர்த்தர் ஆசாரியராக தெரிந்தெடுக்கிறார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கும் போதே லேவியன் அறையில் இருந்தான். அதன் அர்த்தம் லேவியன் உள்ள இருக்கிறான். 1000 தலைமுறைகளுக்கு தேவன் இரக்கத்தை பார்க்கிறார் என்றால் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி என்றால் இதில் ஒரு ஆச்சரியமான காரியம். கடந்த நாள் இதை தியானித்த போது ஆவியானவர் வெளிப்படுத்தினது, கர்த்தர் ஊதினார்ல, அப்படி ஊதினார்ல, இது ஆதாமுக்காக மட்டும் ஊதல்ல, ஆதாமுக்குள்ள இருக்கிற, ஆதாமுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற எனக்காகவும் உங்களுக்காகவும் சேர்ந்து அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அன்னைக்கு ஊதினார். ஆண்டவருடைய வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாதுங்க. ஒரு பர்சனுக்காக ஊதல்ல, அந்த பர்சனுக்குள்ள. என்ன ஆண்டவருங்க, இதை எப்படி நான் இதை எப்படி நம்பணும்னா, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே தாம் சிந்தின இரத்தத்தின் அடையாளமாய் ரசத்தை அப்படி கையில எடுத்துட்டு அங்க 12 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இது அநேகருக்காக நான் சிந்தும் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. அந்த அநேகர் யாருங்க? அந்த அநேகர் கூட்டத்தில் தானங்க நானும் நீங்களும். அதனாலதான் உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் உமக்கென்று. ஓ, கைகளை அசைத்து ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு டைம் இல்லை, டைம் கொஞ்சம் தான் இருக்கிறது. சில காரியங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி நச்சபிக்க விரும்புகிறார். அப்ப மனிதனை கர்த்தர் ஆளுவதற்காக தான் வைத்தார், ஆளுகை செய்ய. அவருடைய கவர்மெண்ட், இன்விசிபிள் ஹெவன், பார்க்க நாம் இன்னும் கண்டிராத அந்த பரலோகத்தில் அங்கேதான் அவர் வீற்றிருக்கிறார். அந்த ஆட்சியை அவன் ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார் என்பது நாம் படிக்கிறது கொரிந்தியர்ல. ஆனா ஆரம்பத்திலே அதுதான் நடந்திருக்கிறது. லூசிபர் அவனுடைய செட்டைகளை விரித்தால் மியூசிக், அவன் அழகுள்ளவனாம் பைபிள் சொல்லுகிறது. எல்லா விதத்திலும் மேன்மையானவனாய் தேவனால் படைக்கப்பட்டவன். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை விழத்தள்ளி இப்பொழுது
அவனுக்குள்ள இருந்த ஞானமானாலும் சரி, எதுவானாலும் சரி, அவனை வெட்கப்படுத்த பைத்தியங்களை. ஒரு மனுஷனை கோபத்தில் திட்டுவது மண்ணு மண்ணு மண்ணு, ஒன்னும் உனக்கு ஏதோ இவங்க தலையில ஃபுல்லா கோல்டு இருக்கிற மாதிரி, மண்ணு 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 அப்படிவாங்க. நம்ம இனி அவங்கள வந்து பண்ணுன்னா சொல்ல முடியும்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அப்படியே ஒரு பிடி மண் எடுக்கிறாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த இது ஆரம்பத்தில் நடந்தது. தேவனுடைய செயல் வந்து மாறாதவைகள். நான் கர்த்தர், நான் மாறாதவர், அதுதான் செய்கிறார். அதனாலதான் போன அந்த பைபிள் ஸ்டடியில் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் டே அதை சொன்ன ஞாபகம் வருது. ஆண்டவர் மண் எடுத்து உருவாக்கி அப்படிதான் இருக்கு, மீதி எல்லாம் உண்டாக்கி. எப்படி உண்டாக்குறார்? உண்டாகட்டும், அவ்வளவுதான். எல்லாம் சூரியன் உண்டாகட்டும், அப்படி சூரியன் உண்டாயிட்டு. அன்னைக்கு உண்டாக்குன சூரியன் இன்னைக்கு இருக்கு. தேவன் செய்வது எதுவோ அது என்று நிலைக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு தலைமுறை வரும்போது, ஒவ்வொரு வருஷம் வரும்போது புதுசா சூரியன் உண்டாகட்டும், அப்படி இல்லை. அன்னைக்கு நாம பார்த்த இதே சூரியனை தான் ஆபிரகாமும் கண்டார், ஆதாமும் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு பெரிய தேவன். நான் பெரிய தேவனை ஆராதிக்கிறேன் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அப்படி படைக்கும் போது லூசிபர் பார்த்திருப்பான், என்ன இவர் செஞ்சிட்டு இருக்கிற மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறார். பார்க்கும்போது இந்த ஷேப்பை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. கேப்ரியல் எத்தி பார்த்துருப்பான் லூசிபர், இல்லை இல்லை. மீகாவில் எத்தி பார்த்துருப்பான், இல்லை இல்லை. ஆனால் இந்த ஷேப்பை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. அப்படி பார்த்துட்டு அப்படி அவரை பார்க்கும்போது இவர் என்ன அவருக்கே சிலை செய்யறாரு, இவர் என்ன அவருக்கே சிலை செய்யறாரு. ஏன்னா இன்னும் மண்ணு. அதாவது அவர் செய்யறத தான் உலகத்துக்கு தெரியும், அவர் செய்ய போகிறது யாருக்கு தெரியாது. அவன் இதுவரை அவர் என்ன செய்யறாரோ அது தெரியும், ஆனா அடுத்து என்ன செய்ய போறாரு யாருக்குமே தெரியாது. இதுவரை செஞ்சதை வச்சு பார்த்து உலகம் சிரிக்கும், அடுத்து செய்ய போகிறத பார்த்து. ஆமே ஆமே ஆமே. சாரி சாரி. எகிப்திலிருந்து இதுல அப்படியே பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சிவந்த சமுத்திரம் போயிட்டு வரும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணியாச்சு. எல்லாரும் கால் நடையா புறப்பட்டு எங்க வந்து நிக்கிறாங்க? செங்கடல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இங்க நின்னுட்டு பார்வோனாய் புறப்படல, பார்வோனை புறப்பட பண்ணினார் அப்படின்னு இருக்கு. சும்மா மெதுவா பார்வோன் கிட்ட போய், அது எப்படி நீ அவங்கள விட்ட? பார்வோன் ரதங்களை குதிரைகளை பூட்டி கொண்டு வரும்போது இவங்க எங்க நிக்கிறாங்க? செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இந்த பார்வோன் என்ன நினைச்சிருப்போம்? அந்த இடத்துல நாம நின்னா என்ன நினைச்சிருப்போம்? இவருக்கு மீட்க மட்டும்தான் தெரியும், நடத்த தெரியாது. நினைச்சிருப்போமா இல்லையா? பார்வன் சிரித்திருப்பானா இல்லையா? எங்க போக முடியுங்க? ஃப்ரெண்ட்ல கடல், இந்த பக்கம் ரொம்ப தூரம் போக முடியாது மலை, இந்த பக்கம் ரொம்ப தூரம் போக முடியாது மலை. சில நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து லாக் பண்ணது போலதான் இருக்கும். பார்வன் குதிரையில இருந்து சிரிச்சிருப்பானா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் கதரும் போது பார்வோன் என்ன நினைச்சிருப்பான்? என்ன ஆண்டவர், அவருக்கு மீட்க மட்டும்தான் தெரியும், வழி நடத்த தெரியாது. ஆமென். இதுவரை செய்தது இனி செய்ய போறது தெரியாது. இனி செய்ய போறது அத்தனை கூட்டத்தின் நடுவில் அவருடைய வாக்கின் கோலை பிடித்துக் கொண்டிருக்கிற மோசேக்கு கர்த்தர் சொல்றார், அதை பிளந்து விடு. ஆமென். ஹல்லேலூயா. இனி செய்ய போகிறது, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. நேர ஏதேன் தோட்டத்துக்கு வரும். கொஞ்ச நாளாக ஏதேனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறோம். சீக்கிரம் போ, கர்த்தர் கொண்டு செல்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஆண்டவருடைய உருவாக்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறான். என்ன பண்ண போறாரு இவரு? அவன் எதிர்பாராத ஒரு காரியம் அங்க நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. மண்ணை ஊதுனா என்ன ஆகும்? பறக்கும்.
அவர் ஊதினால் பிறக்கும். நாம் அவரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிட ஆமென், என்னை கைவிடவில்லை. சரி, படைச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி மிருகங்களை படைச்சார். அதே போல ஒரு சைடுல விட்டுட்டு மேய்ச்சிக்கோன்னு விடுவார்னு பார்த்தா ஆண்டுக்கோங்கிறார். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியமானவைகளை. அடுத்த வார்த்தை பாருங்க, உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அதனாலதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இப்ப மனிதன் பாவம் செய்கிற அந்த குளோரியை இழந்துட்டான். அந்த மேன்மையை, அந்த மகிமையை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. தேவன் முதலாவது நம்மை வைக்கிறதே முதல் தரத்துல தான் வைப்பார். ஃபர்ஸ்டா பெஸ்டா வைப்பார். நாம தான் ஸ்லிப்பாய் கீழே வரும். நாம தான் ஸ்லிப்பாய் கீழே வரும். தேவன் நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் அதை நினைக்க கூட மாட்டேங்கிறோம். நம்ம ஸ்லிப்பாய் கீழே வரோம். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாகி இப்பொழுது வாழ்வதற்கான காரியத்தை நோக்கி போக வேண்டிய நிலைமையாகிவிட்டது. கர்த்தர் சொல்றார், நீ உன் வேர்வை சிந்துவ, நீ துக்கத்தோடு பிள்ளை பெறுவ, நார்மலா. ஆமே. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், யார் மேல இந்த திட்டத்தை வச்சு அனுப்பினார்னா ஆதாம் மேல. ஆதாம் சொதப்பிட்டான். தேவ திட்டம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் கர்த்தர் நினைச்சிட்டார்னு வைங்களா, அதுக்குன்னு ஆட்களை கொண்டு வருவார். அந்த ஆட்கள் சொதப்பிட்டாங்கன்னா திட்டத்தை மண் போட்டு மூட மாட்டார். திட்டம் இன்னும் இருக்கிறது. நல்ல இந்த வார்த்தையை மனசுல வச்சிட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும். திட்டம் இருக்கிறது. ஏதேனை கர்த்தர் அழிக்கவில்லை, ஏதேன் இருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் பரதீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிறது. ஆளு மாறிட்டான், திட்டம் மாறாது. தேவனோ வென்றால் எங்க விழுந்தவன் ஒரு காரியத்தை நினைச்சு செய்து அவனுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர் அவர் நினைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஆமே. ஆதாம் விழுந்தவனால் தள்ளப்பட்டவன், நாம் எழுந்தவரால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நெகேமியா 9வது அதிகாரத்திலே தேவ ஜனங்கள் இப்படி அழுகிறார்கள். 35, 36 வசனங்களிலே, அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும், இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். அவர் கிங், அவர் ராஜா, அவருக்கு சேவை செய்யணும். அவருடைய பிரதிநிதிகளாய் அவருக்கு கீழாக இந்த பூமியிலே தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அடிமைகளாய் ஏற்படுத்தவில்லை. அதனாலதான் நம் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நம்ம யாரா ஏற்படுத்தி இருக்கிறார்? ராஜாக்களாய். நாம ராஜாக்கள். அவர் யார்? நாம கிங்ஸ். அவர் கிங் ஆஃப் கிங்ஸ். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எதற்காய் வைத்திருக்கிறார்? பலனையும். 36வது வசனம், இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இந்த வார்த்தை கவனி. பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் எதுக்கு கொடுத்தார் தேசத்தை? இந்த வசனத்தில் சொல்லுங்க. பலனையும், ஆளுகிறத கரெக்டா, பலனையும் நன்மைகளையும் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா, அகப்பட்டிருக்கிறோமா? 37வது வசனத்தில் சொல்லுகிறார், எங்கள் பாவத்தின் நிமித்தம் எங்கள் வருமானம் எல்லாம் இன்னொரு ஆளுக்கு போகுது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்தது அகப்பட அல்ல, அனுபவிக்க. ஆனா இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோமா, அகப்பட்டவர்களா இருக்கிறோமா? ஆமென்.
ஆண்டவர் நம்ம எதிலையும் அகப்படுத்தும்படி, அதனால தான் சொன்னேன் அல்லவா, நம்மை குறித்த தேவ திட்டத்தில் தீமை கிடையாது. ஆனால் ஏன் நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படின்னா, எங்கள் பாவங்கள். இந்த பாவம் என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு மிகப்பெரிய சத்துரு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கரண்ட் கம்பி போகுது, தெரியாம தொட்டேன்னு சொல்ல முடியுமா அதுகிட்ட? தெரியாம கையை வச்சு அதுக்கு போய் இப்படி சண்டை போட முடியுமா அதுகிட்ட? இல்ல. அதை தொட்டா அவ்வளவுதான், அதுக்கு எதையுமே தொட முடியாது. ஆமா, நம்மளை தொட கூட யோசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? எப்போ தொடுவாங்க தெரியுமா? சாயங்காலம் விடியற் காலமாகி எல்லா கதையும் முடிஞ்சப்புறம் மெதுவா வந்து, எங்க தெரிஞ்சடிச்சாலும் கரண்ட் அடிக்கும், தெரியாம தொட்டாலும் கரண்ட் அடிக்கும். இதை விட மோசமானது பாவம். கர்த்தர் வைத்தது அனுபவிக்க, அகப்பட அல்ல. ஆனா பிசாசானவன் தந்திரமாய் எப்படி அகப்படுத்தலாம்? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வேதம் இருக்கிறது, பாதாளத்துக்கு போகிறதுக்கு ஏகப்பட்டவே இருக்கிறது. அதனாலதான் கேட்டுக்கு போகும் வாசல் ரொம்ப விசாலமா இருக்கிறது, ஜீவனுக்கு போகும் வாசல் அது இடுக்கமா. ஒரே வேதம், ஜீசஸ் மட்டும் தான் ஹெவனுக்கு. ஆனா ஹெல்லுக்கு போறதுக்கு அப்படி கிடையாது, எந்த வழியா போனாலும் போயிடலாம். அதனாலதான் பிசாசு இந்த வழியாதான் விழுங்குவான் கிடையாது. அவன் பெர்சிக்யூஷன், உபத்திரவத்தை கொண்டு வந்து பார்ப்பான், முடியலையா அடுத்து அவனே ஃப்ரெண்ட் ஆயிடுவான். நம்ம ஆமேன்னு சொல்லும் போது நம்ம கூட சேர்ந்து அவனும் ஆமேன்னு சொல்லுவான். சில நேரத்தில் நம்ம கூட சர்ச்சுக்கு சேர்ந்து தெரியாது, அதுக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்க்காதீங்க. அப்படி பார்க்கணுன்னு தோணுனா வீட்டில் போய் கண்ணாடியை கூட பார்க்கலாம். ஆமென். அவன் பார்த்தான், இந்த ஆளை என்ன உபத்திரவப்படுத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இந்த ஆளை இல்லை, வேற அவனுக்கு நிறைய வழி வச்சிருக்கிறான். இச்சையை கொண்டு வந்து பார்ப்பான், நடக்கலையா அடுத்து லைட்டா உபதேசத்தை மாற்றி ட்ராக் மாற வச்சிருவான். மேப்ல பார்த்தா கரெக்டா போற மாதிரி தான் இருக்கும், டெஸ்டினேஷன் போய் சேரும் போது தான் தெரியும், ஐயோ ரூட் எங்கேயோ மாறிட்டு, திரும்பி வர்றதுக்குள்ள எல்லாம் முடிச்சிடும். ஆமென். நம்முடைய வாழ்வு என்பது முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆமென். எனக்கு எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கு. சில பாட்டு முந்தி இந்த கேசட் போட்டு பாட்டு கேட்போம், சில பாட்டு ரொம்ப பிடிக்கும்னா ரிவைன் பண்ணி கேட்போம். அப்போ எங்க அப்பா கிட்ட சும்மா சொன்னேன், நமக்கு லைஃப்லயும் ரிவைண்ட் பட்டன் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. எங்க அப்பா ரிவைண்ட் பட்டன் இருந்தாலும் நல்லா இருக்கும், ஃபார்வேர்ட் பட்டன் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா ரெண்டே பட்டன் தான், பிளே ஸ்டாப். ஆன் பண்ணி விட்டார், பிளே பண்ணி விட்டார். பாஸ் கூட கிடையாது இதுக்கு. எங்க ஸ்டாப் பண்ணணுமோ அங்க அவர் ஸ்டாப் பண்ணுவா. நீயா போய் தட்டிராத. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில காரியங்கள்லாம் இது திரும்ப வராதா? யோபுட்ட கேட்டா ஒரு ரிவைன் பட்டன் இருக்காதா? எனக்கு முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தா. ஆமே. சரி, யோபு இப்போ 2 மடங்கா இல்ல, இப்போ யோபு இப்போ கடந்து போகிற பாதையை பார்த்தா எனக்கு ஒரு ஃபார்வர்ட் பட்டன் இருக்காதா? ஏன் இதை தள்ளி ஜம்ப் பண்ணி அவர் பிளே பண்ணி விட்டார். ட்ராக்கை செட் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் யார் யார் இருக்கணும், நம்ம லைஃப்பில் யார் யார் வரணும், யாரை எப்போ சந்திக்கணும். ஏன்னா நம்ம பிறக்கும்போது நிர்வாணியாய் ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறோம். வளர வளர தான் உறவுகளை அறிகிறோம். இன்னும் வளர வளரச்சா இவங்களா உறவுகள் என்றும் சில டைம் நினைக்கிறோம். ஆனால் லைஃப் போக போக அநேக உறவுகள் மிஸ் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் வரும்போது எப்படி தனியாக வந்தோமோ அப்படி தனியாக போகிறோம். இந்த ட்ராக்கை செட் பண்ணுறார். செட் பண்ணி வச்சுட்டு நமக்கான டைம் வரும்போது, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நம்முடைய காலம் வரும்போது அந்த பிளே பட்டனை ஸ்டார்ட் பண்றார். கேசட் ஓடுது, ஓடிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கிறோம். சில இடத்துல நாமளே பாஸ் போட நினைக்கிறோம். எலியாவை மாதிரி, போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும்.
எழும்பி ஓடு. கேசட் ஓடுது. ஓடாம பிளே பட்டன் அடிச்சு ஓடலைன்னா கேசட் என்ன ஆகும் தெரியுமா? பழைய ஆட்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கேசட் எல்லாம் தெரியவே இல்லை. பழைய ஆட்கள் நாங்களும் புதிய ஆட்கள் தான். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கேசட்டா, அவங்களுக்கு பிஸ்கட் மட்டும் தான் தெரியும். போயிட்டே இருக்கு. எங்கேயாவது நிக்க விடுறாரா? நாம கேட்டு பார்க்கிறோம், ஆண்டவரே போதும், ஆண்டவரே போதும், ஆண்டவரே எடுத்துக்கொள்ள, ஆண்டவரே ஓடு. கேசட்டு லாக் ஆயிட்டுனா இப்படிதான் தூக்கி போடணும். ஒண்ணு ஓடு. உடனே பரலோகத்திலிருந்து பலன போஜனத்தை கொடுத்து ஓடு. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் கேசட் கொஞ்சம் தான் பார்த்து ஓடு. ஒரு டைம் வரும், அப்பொழுது நமக்கான வேலை வரும்போது ஸ்டாப் பண்ணுவா. நம்ம வாழ்க்கை கேசட் ஓடி முடியுதுன்னு அர்த்தம். இங்க முடியுதுன்னா அந்த கேசட் இன்னும் புதிதாக்கப்பட்டு அங்க திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அங்க ஸ்டாப் கிடையாது, அங்க ஸ்டாப் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அனுபவிக்கும்படி இந்த பூமியில தேவன் தந்திருக்க இக்கட்டுகள் அந்த ராஜாவுக்கு கீழ் இருக்க மனம் இல்லாமல் சாமுவேல் கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ராஜா வேண்டும். சாமுவேலுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆண்டவர்கிட்ட போகும்போது கர்த்தர் சாமுவேல் அவங்க ஒன்ன தள்ளல, சாமுவேலே என்ன தள்ளிட்டாங்க, ஏன் உங்களுக்கு ராஜா வேணும்? அப்ப ஜனங்க சொல்றாங்க, மற்ற ஜாதிகளை போல நாங்களும் இருக்கணும். இந்த ராஜா கீழே அப்படி இருக்க முடியல. இவர் என்னடானா இவர் கிங்டம்ங்கிறாரு, இவர் அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய ராஜ்யத்தை நம்மளை வைத்து ஸ்தாபிக்கணுங்கிறாரு. இது அப்படி இல்லை. அவங்கள பாரு, புசித்து குடித்து ஜாலியா இருந்துட்டு அவங்க லைஃபை போக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வேற ராஜா வேணும். ஏன்னா எங்களுக்கு அவர் கேட்டா போல வாழ பிடிக்கல. எங்களுக்கு எங்க இஷ்டப்படி மற்ற ஜாதிகளை போல நாங்கள் வாழும்படி ஆண்டவர் கொடுத்தார். இப்பொழுது இவருடைய ஆளுகை கீழே எல்லாருமே ராஜாக்கள். இவருடைய ஆளுகை கீழே அடிமை கிடையாது. ஏன்னா அவர் ரத்தத்தினால் கழுவி யாராய் மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களாய். ஆனால் மற்ற ராஜாக்கள் கீழே அடிமைகள். இவங்க சொல்றாங்க, நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எடுத்துட்டு போறாங்க, மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆளுகை ஆதியில் இருந்தது, அதோடு முடிந்தது என்றல்ல, அது ரிப்பீட் ஆகி சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. அதில் ஒரு வார்த்தை தான் மீகா 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அடுத்த வார்த்தை, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிளான், அவருடைய ஆளுகையை குறித்த பிளான் என்பது திடீரென்று போடப்பட்டது அல்ல. இது ஆரம்பத்திலே உள்ள பிளான். அந்த பிளான கர்த்தர் இந்த பூமியிலே நிலைநிறுத்த மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, சத்துருவின் கண்ணியிலே சிக்கி அந்த பிளான்ல இருந்து வெளியே வந்துட்டான். பிளான்ல இருந்து மனுஷன் வெளியே வந்துட்டான். பிளான் என்ன இருக்கு? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும். தேவனோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறான். மனுஷன் பிளான்ல இருந்து வெளியே வந்துட்டான். ஆனா பிளான் இன்னும் இருக்கிறது. அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம். ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய பிளான். இந்த பூமியிலே அவருடைய ஆளுகையை, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். நீங்க கரெக்டா, ஆண்டவர் எப்போ வாரார் எல்லாமே கரெக்டா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது புரியும்படி ஒரு ராஜ்யத்தின் குறித்த ஒரு ஏக்கம். ஏன்னா அப்பொழுது ரோமன் கவர்மெண்ட் இஸ்ரேலை கைக்குள்ள வச்சிருக்கிறது. ரோம் தனியா இருக்கு, இஸ்ரேல் தனியா இருக்கு. ஆனா ரோம்ல இருக்கிற கவர்னர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. இப்ப சட்டம், எந்த சட்டம் அப்ளை ஆகுது அப்படின்னா ரோம சட்டம் இஸ்ரேல்ல அப்ளை ஆகுது. இப்பதான் மேசியா நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க மாட்டாரா? அவங்க சொல்றதா அங்க சட்டம், அவங்க வைக்கிறதான் சட்டம். அதில் ஒன்றுதான் ராணுவ வீரர்கள் ஏதாவது யூதனை பார்த்தா, ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போறாங்கன்னா யூதனை பார்த்தா பலவந்தம் பண்ணுவாங்களா, இங்க வா, இது தூக்கிட்டு அது வரை கொண்டு வா,
அப்போ அதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வர நீ வந்து உனக்கு வந்து பொருட்களை தூக்க கஷ்டம்னா ஒரு யூதன்ட்ட பயன்படுத்திக்கோ. ஆனால் ஒரு 5 கிலோமீட்டர் அல்லது ஒரு 2 கிலோமீட்டர் இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து அவனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ இவங்க பொருட்களை வாங்குவாங்க. ஏதாவது யூதனை பார்த்தா இங்கே வா இதை கொண்டு போ. ஏன்னா அவங்களுடைய ரூல் அது. அதில் ஒன்று தான் ஒரு சீமோன் என்கிறவன் வந்தபோது இயேசு சிலுவையை தூக்க வச்சாங்க பார்த்தீங்களா. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க அந்த கவர்மெண்ட் தான் கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ இயேசு வராரு, பயங்கர ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் நாங்களும் நாளைக்கு ஆட்சி வரும், எங்க மேசியா வருவார், அப்போ ஒன்ன என்னையும் தூக்க வைப்பேன் பாரு. இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், உங்களை ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் நீங்கள் 2 மைல் தூரம், உங்களை ஒருவன் 1 கன்னத்தில் அடித்தால் நீங்கள், அந்த மறு கண்ணு யாருக்கு கண்ணம்? உன் கண்ணம் தான். இங்க எல்லாமே தலைகீழ மாறுது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து இருக்கிற ராஜ்யம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ என் மேல இருக்கிற, நாளைக்கு நான் உன் மேல இருப்பேன். ஆனா இவர் வாராரு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அவர் ஆளுகை செய்யும்படி இது பூர்வ கால திட்டம். அதனாலதான் தேவன் மனிதனை எப்படி படைத்தாரா? செம்மையானவனாகவே படைத்தார். ஆண்டவர் படைக்கும் போது இவன் 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 கோலியாத், இவன் இவன் நாசமா போட்டோம் அப்படியெல்லாம் படைக்கல. ஆனா மனிதனுக்கு முன்னாடி ஆப்ஷன் வைக்கிறார். இதோ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் சொல்லிட்டு எதை தெரிந்தெடுக்கணும்னு ஆன்சரையும் சொல்லி கொடுக்கிறார். நீ ஜீவனை தெரிந்தெடுத்து, இல்லைன்னா எப்படி சொல்லி இருக்கணும்? அதான் கிருபை, அதான் கிருபை. கிருபையை உணரணும். ஆண்டவர் வந்து எல்லா விருட்சங்களையும் சிருஷ்டித்து வைத்து விட்டு அவனா கண்டுபிடிக்கிறானா பார்ப்போம் அமைதியா இருந்தாருன்னா கொஞ்சம் நியாயம் இருக்கு. ஆண்டவர் சொல்ற, இதை தொடாத, இதை தொடலாம், இதை தொடலாம், எல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கிற. தேவனோடு உறவில் இருக்கிறவனுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். உறவை விட்டு வெளியே போகிறவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 4 ஆன்சர் இருக்குன்னா உறவை விட்டு வெளியே போறவனுக்கு 4மே கரெக்டா தெரியும். ஏயா ஒருவேளை பியா இருக்குமோ? நல்ல வேலை ஈ இல்லை, இருந்தா துரத்தி விட்டுருப்போம். எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவரோடு உறவில் இருக்கிறவனுக்கு அவன் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இங்க பாரு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். நல்ல கவனமா கேளுங்க. தேவனுடைய சித்தம் என்பது என்ன? மனிதனை என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில படைத்தாரோ அந்த நோக்கம் பாவத்தினால இழந்து நிற்கிறான். இப்பொழுது உண்மையாகவே பாருங்கன்னா, எல்லாரும் காமனா சொல்ற ஒரு டயலாக் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. என்னன்னா, எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக, ஒரு ஜான் வயிறாது, எல்லாம் எதுக்குதான்? இந்த ஒரு ஜான் இல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை சொல்லணும், என்னை தேவன் தம்முடைய திட்டத்துக்குள் இணைத்திருக்கிறார், என்னை தேவன் தம்முடைய திட்டத்துக்குள் இணைத்திருக்கிறார். என்னை வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 12:32 அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். லூக்கா 12:32 தேவனுடைய ராஜ்யம். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, அடுத்த வார்த்தை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆதி மனிதன் தேவ திட்டத்திலிருந்து விலகிட்டான், திட்டம் இருக்கிறது. ஆமென். அந்த திட்டத்துக்குள்ள இப்ப நம்மளை கொண்டு வரார். அதான் கிங்டம். வேற வழி இல்லாம இல்ல. ஆண்டவர் சொல்றார்,
உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார். அப்போ ஆதி மனிதனை வச்சு செய்ய நினைத்த காரியம் அவன் விழுந்து போயிட்டான். அந்த ப்ராஜெக்டை கர்த்தர் க்ளோஸ் பண்ணல. இது ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல அதை க்ளோஸ் பண்ணியிருந்தா அதனுடைய தோல்விதானங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நினைச்சு ஒண்ணு செய்யறார், அது நடக்கல, அவர் இது வேண்டாம் போ க்ளோஸ் பண்ணியிருந்தா அது தோல்விதானங்க. என் ஆண்டவருடைய அகராதியிலே தோல்வி கிடையாது. அவர் எல்லாம் வெறுமையாக்கி வந்து சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்ட் தான் சொன்னார். என்னால முடியலன்னு சொல்லல, இட் இஸ் ஃபினிஷ்ட் முடிந்ததுன்னு தான் சொன்னாரே தவிர முடியலன்னு சொல்லல. அவருடைய திட்டம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஏங்க சில பாருங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தொடங்குவாங்க, லாஸ் ஆகும், தொடங்கும், ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, முடியலன்னு வரும்போது மூடிடுவாங்க. ஏன்னா அவங்களால முடியல. இப்படி எத்தனை காரியங்கள். சிலர் பாருங்க, சில இடத்துல சில வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பில்டிங் கட்டுவாங்க, முடியல, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முடியல, வித்துருவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து மனிதனை படைக்கிறார். மனிதன் விழுந்துட்டான், திட்டம் விழல. அந்த இடத்துல என்ன நாம இருந்திருந்தா என்ன ஒரு ப்ராஜெக்ட் வேண்டாம், ஒன்ன வேண்டாம், ஏதனை இழுத்து மூடு, கிடைக்க விலைக்கு வித்துட்டு இன்னும் இருக்கிறது. ஆண்டவர் திட்டத்தை வச்சுட்டார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சிலர் தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி அந்த ராஜ்யத்தை தேவன் நமக்கு கொடுக்க. எத்தனை பேர் அந்த திட்டத்துக்குள் என்னை தேவன் வைத்திருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென். சகரியா 6வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 6:12-13. அவரோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து உழைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அதாவது பரலோகத்துடைய பிரான்ச். அவருடைய நாமம் என்ன? பிரான்ச், கிளை. அதை இங்க ஸ்தாபிக்கணும். இதோ ஒரு புருஷன், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். எது கர்த்தருடைய ஆலயம்? நாம தான். இப்ப கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இப்ப போக்கஸ் எங்க வைக்கிறார்னா, தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன் மேல. என்ன செய்கிறாராம்? கட்டுகிறார். 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். வேற யார் கையில கொடுத்தாலும் நாசமாக்கி போகணும் அவருக்கு தெரியும். அவர் அப்படி கட்டி முடிக்கும் போது அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அடுத்த வார்த்தை, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை. அப்போ எனக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார். அது எனக்குள் உண்டாக, என்னில் வெளிப்பட நான் அவரால் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. என்னை கட்டி எழுப்பும். குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே. நல்ல கவனமா கேளுங்க. அந்த ராஜ்யம் எனக்கு வேணும். அந்த ராஜ்யம் எனக்கு கொடுக்க அப்பா பிரியமா இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் என் மேல் ஸ்தாபிக்கப்படும். அவருடைய சிங்காசனம் என் குடும்பத்தில் ஸ்தாபிக்கப்படும். அங்கே அவர் சிங்காசனம் போட்டிருந்தா அங்கே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம், அங்கே மகிழ்ச்சி, அங்கே நிறைவு,
அங்கே ஒரு குறை இல்லை, அங்கே கவலை இல்லை. ஆண்டவர் அதை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவரே ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். மண்ணான என்னை உருவாக்குமே. ஆண்டவர் டேவிட்டுக்கு கொடுத்த புதிய பாட்டு இது. வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, எனக்கு உங்க கரத்தில் மேல நம்பிக்கை இருக்குப்பா. ஆமென். சில நேரம் சொல்லுவாங்க, உன் இடுப்பு மேல பாரத்தை ஏத்துறாரு, எனக்கு அவர் கை மேல நம்பிக்கை இருக்கிறது. உன் தலை மேல மனுஷரை நடக்க போக பண்ணுகிறார், எனக்கு அவர் கரத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறது. தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணுகிறார், எனக்கு அந்த கரத்தின் மேல. ஆமென். குயவன் மண்ணை எடுத்து காலால மிதிப்பா. எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன். எந்த மண்ணை குயவன் கையில் எடுப்பார் தெரியுமா? நல்ல மிதிக்கப்பட்ட. ஆமென். அந்த மிதி விழும்போது எப்படி என்ன கொஞ்ச நேரத்தில் குயவன் கையில் எடுக்க போறான். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் கையில எடுத்து போட்டுன்னு சொல்ல மாட்டார், இருந்து பிசைவார். பிசையும் போதும் எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர். பிசைஞ்சு முடிச்சு அப்படியே திரிகையில கொண்டு வைப்பார். அப்பாடான் இருக்கும்போது அப்படி ஒரு சுத்த விடுவார். அப்படி கறங்கும் போது கறங்கும். அப்போ எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை. ஆமென். அது சுத்தும் போது அந்த குயவனுடைய 2 கையுமே அந்த மண்ணுக்கு மேலதான் இருக்கும். இங்கே கர்த்தர் ஆறுதல் படுத்துவா, இங்கே தேர்தல் படுத்துவா. ஆமே. உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு கைவிடப்பட்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பட்டு. அந்த 2 கையும் அந்த மண்ணு மேல இருந்து நமக்கு பார்த்து அப்படி தடவுறது போலயே இருக்கும். நீங்க பார்த்துட்டே இருந்தா அந்த மண் அப்படியே உருவாகும், அப்படியே அதுல இருந்து தான் எழும்போம். அது ஓகே ஆயிட்டுன்னு தெரிஞ்சதும் அந்த குயவன் அந்த பானை அப்படி எடுப்பார் பாருங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும். ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி கட்டுறீங்க? ஆண்டவர் சொல்றார், என் சிங்காசனத்தை நான் உன்னில் ஸ்தாபிக்க விரும்புறேன், உன்னில் ஸ்தாபிக்க விரும்புறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். குயவனே குயவனே பாடுங்க. குயவனே என் இயேசுவே. குயவனே 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 குயவனே. கைகளை உயர்த்தி மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. சொல்லுங்க. மண்ணான என்னை உம் கரத்தால் என்னை. வழியிலே கிடந்த மண்ணென்னை, வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன
என்னை உதறாமல். நம்புறவங்க இப்ப வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். திட்டத்துக்குள்ள வச்சிட்டாரு சகோதரா, திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு சகோதரி. உருவாக்கி மகிமையில் வெளிப்படுவா, பிற்பாடு மகிமையா இருக்க சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்கு. ஓ எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. அடுத்த சரணம் எப்படி? மீதிடப்பட்ட மண்ணென்னே உம்மகத்தான சித்தம் வைத்து, புடமிடப்பட்ட மண்ணென்மே உம் பெரிதான திட்டம். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க. மீதிடப்பட்ட மண்ணென்மேல் உம் மகத்தான சித்தம் வைத்து, புடமிடப்பட்ட மண்ணென்மேல் உம் பெரிதான. நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவே. எல்லாம் போனது, எல்லாம் இழந்தது என்று கலங்குகிறாயோ? உன்னை மீண்டும் உருவாக்கி நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து குயவரே, குயவனே, குயவனே, குயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்கும். ஓ மண்ணான என்னை உருவாக்கும், உம் கரத்தால் என்னை. நல்ல கவனமா கேளுங்க. இந்த இடத்துல எல்லாம் அவருடைய ஆளுகை 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 என்று சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில வந்தார். பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் முதலாவது வருகை சொல்லப்பட்டதை காட்டிலும் இயேசுவின் இரண்டாவது வருகை அதிகமாய் உரைக்கப்பட்டது. மரியாளுக்கு தூதன் சொல்லுகிற அந்த வாக்கியங்களிலும் இயேசுவின் இரண்டாவது வருகை தான் அதிகமாய் பிரதிபலிக்கப்பட்டது. ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? அவருடைய முதலாம் வருகை குறித்து உரைக்கப்பட்டது நிறைவேறினது உண்மை. அப்படி என்றால் அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பது உண்மையிலும் உண்மை. அவர் ஏன் தாமதிக்கிறார்? ஒரு புறம் எல்லாருக்கும் சுவிசேஷம் போகணும், இன்னொரு புறம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் கட்டி, சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். சரண்டர் பண்ணிடணும், அவர் கட்டட்டும். அப்ப அவருடைய பிளான். சில இடத்துல இன்ஜினியர்லாம் வேலையை போட்டுட்டு போக காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற 5 பேர் 5 பிளானோட வருவாங்க. தகப்பனார் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த ரூம், இந்த இடத்துல இப்படி இருக்கணும், ஓகேன்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் செட், அவர் ஆல்ரெடி ஒரு நல்ல பிளான் வச்சிருப்பார். அதெல்லாம் போட்டுட்டு சரி ஓகே அவங்க இஷ்டம். அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அப்போதான் அம்மையார் வருவாங்க. கதவை யார் இங்கே வைக்க சொன்னா? அதை அங்கே வைங்க. சரி அதை எடி, அதை கெட்டு. அப்போதான் பிள்ளை ஃபாரின்லேருந்து வருவான். அப்படியே கோட்டையும் போட்டுட்டு கையில் பெட்டியோட வந்து நின்று, யார் இப்படி கட்ட சொன்னா? கீழே ஃபுல்லா பார்க்கிங், மேலே தான் ரூமு. இன்ஜினியர் இங்கே, அம்மா நான் அப்படியுமா, நான் இன்ஜினியரும் கிடையாது, நான் இந்த வழியா வரவும் இல்லை. நம்ம ஆண்டவர் கையில கொடுத்துட்டு என்னெல்லாம் சொல்றோம். நம்ம பிளான் படி மட்டும் ஆண்டவர் நம்மை வரைந்தால் நம்ம மூக்கு எங்க இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ஒரு ஆளை வரைங்கன்னு சொல்லி சிலர் வரைவாங்க பாருங்க. உண்மையிலே கர்த்தர் நல்லவர். வேற யார் கையிலையும் கொடுத்திருந்தா, இந்த மூக்கு மட்டும் மேலே பார்த்திருந்தா
மழை காலத்துல நாம படக்கூடிய கஷ்டம் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமென். அழகா வரைகிறார். நம்பி கொடுங்க. நீங்க சில நேரத்துல இருந்து பிசைறத பார்த்து கையில எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. எனக்கு நம்பிக்கை, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்து கொள்ள. Come on church, கைகளை தட்டி. ஆமென். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, மனுஷனை தனியா கர்த்தத்துவத்தை, அதாவது அந்த ஆளுகையை கொடுத்து பார்த்தார், அந்த மேன்மையை கொடுத்து பார்த்தார். அவன் செய்யல. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுக்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்கின்னு அர்த்தம் என்ன? அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். விட்டுட்டு வந்துட்டு இப்பொழுது அவர் கூப்பிடுறாரு. அவருடைய பிரசங்கம் எப்படி? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஃபுல்லா பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரீச் பண்ணிட்டே இருக்கிறார். அவருடைய ஓமை எதை குறித்தது? பரலோக ராஜ்யம். சொல்லிட்டு சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஆண்டவரே, உங்களுக்கு நுகமா? அது என்ன நுகம்? நுகம் எங்க இருக்கும்? தோள்ல இருக்கும். ஆண்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கில வந்தாரு. அவருக்கு என்ன நுகம்? அவருடைய நுகம் என்னவென்று அறிய வேண்டுமானால் எசாயா 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government shall be upon his shoulder. கவர்மெண்ட் அவர் தோள்ல இருக்கு. கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட், அரசாங்கம். எந்த அரசாங்கம்? பரலோக அரசாங்கம். எங்க இருக்கிறது? தோல் இருக்கு. நுகம் என்பது, நல்ல கவனமா கேளுங்க. அவர் ஏன் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார்? மனிதன் பாவத்தினால் அடிமையானான். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் அடிமையின் ரூபம் எடுத்தார்? ஒரு யானையையும் ஒரு குதிரையும் ஒரே நுகத்துல இணைக்க முடியாது. ஏன் இணைக்க முடியாது? சைஸ், ஷேப்பு எல்லாமே டிஃபரன்ஸ். ஒரு கழுதையும் ஒரு ஒட்டகத்தையும் ஒரே நுகத்துல இணைக்க முடியாது. எல்லாமே வித்தியாசம். ஒரு 3 அடி மனுஷனையும் ஒரு 6 அடி மனுஷனையும் ஒரே நுகத்துல இணைக்க முடியாது. அப்படி இணைக்கணும்னா ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும்? 3 அடி மனுஷனுக்கு வளர முடியாது, ஆனா 6 அடி மனுஷனுக்கு குனிய முடியும். அப்ப இந்த இடத்துல யார் அட்ஜஸ்ட் பண்றா? ஆண்டவர் பார்த்தார், வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபீடமாக உடைய கர்த்தர், அவருடைய திட்டம் மனுஷனை கொண்டு இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். கர்த்தர் பார்க்கிறார். இப்போ அவருடைய ஷோல்டர்ல இருக்கிற அந்த கவர்மெண்ட், அந்த நுகம் எனக்கு செட் ஆகாது. என் ஷோல்டர் அதுக்கு ஃபிட் ஆகிறதுக்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி 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 கரெக்ட் லெவல்ல வந்து நின்னுட்டு சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு. ஜீசஸ் 3 அடி மனுஷன் 6 அடி மனுஷன் 2 பேரும் ஒரு நுகத்துக்கு உட்பட்டால் வலி 3 அடி மனுஷனுக்கு கிடையாது, 6 அடி மனுஷனுக்கு. 6 அடி மனுஷன் 3 அடி மனுஷன் ரேஞ்சுக்கு வரணும்னா பாதி குறையணும் இல்ல? அப்ப 6 அடி 3 அடிக்கு வரணும்னா பாதி குறையணும்னா அவ்வளோ பெரிய தேவன். ஆமென். அன்று ஆதாம தனியா விட்டார், இனி இவனை தனியா விட்டா இவன் செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, அது ஏன் தோல் இருக்கட்டும், நீ லைட்டா தோல் கொடுத்துட்டேன்னா
என் நுகம் லகுவாய் லகுவாய் இருக்கும், லகுவாய் இருக்கும். ஆமென். நம்மை தேவன் படைத்தது அவரோடு ஆளுகை செய்ய. கொஞ்சம் உங்க ஷோல்டரை தொட்டு பாருங்க. இந்த ஷோல்டர் ஆண்டவரை ஃபிட் ஆகுது. இது எப்படி ஆண்டவரை ஃபிட் ஆச்சு? அவர் அப்படியே இறங்கினார். இறங்கி வந்து வருத்தப்பட்டு பாரம், நாம சுமக்கிற பாரம்லாம் என்னங்க? இந்த மதம், பாரம்பரியம், மனுஷனுடைய கற்பனைகள். அதை செய், இதை செய், அப்படி இரு, இப்படி இரு, அங்க போகாத, இங்க வா. பைபிள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தோள்ல தூக்கி வச்சுட்டு ஐயோ கஷ்டம். நீங்க உண்மையா பைபிள் படிச்சு பாருங்க. இந்த பைபிள் எவ்வளவு டேஸ்ட் ஆனது தெரியுமா? இன்னைக்கு மனுஷனுடைய கற்பனைகள் தாங்க நமக்கு பாரமா இருக்கு. அநேக காரியங்கள் பைபிள் ரொம்ப லகுவானது. ஆமா, அதனாலதான் ஆண்டவர் வேத பாரகர் பரிசேயரை பார்த்து கடிந்து கொள்வார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை வாசல் என்ன செய்றீங்க? பூட்டி போடுறீங்க அப்படின்னு. ஆமா, எல்லாம் இந்த மதம் மதம் நான் சொல்றது கிறிஸ்தவ மதத்தை சொல்றேன். இன்னொரு மதத்தை சொல்ற நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நமக்குள்ள இந்த மதம் பிடிக்க கூடாது. ஆமேன், வரமாட்டேங்குது. நமக்குள்ள ராஜ்யத்தின் மனநிலை இருக்கட்டும். ஆமே, எங்க மதம், எங்க என்ன மதம், என்ன மதம், எங்க இருக்கு பைபிள்ல மதம்? மனுஷன் தனக்கென்று கோட்பாடுகளை உண்டாக்கி வைத்து இயேசுவின் பெயரை வச்சுட்டு மதம் என்று எழுதி வைக்கிறான். அவ்வளவுதான். தனக்கென்று காரியங்களை தனக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொண்டிருக்கிறான். வேதம் மாறாதது. அவர்கள் எல்லாம் தங்களுக்கு வசதிக்கு ஏற்பாடு போல எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு அதை ஜனங்களிடத்தில் திணிக்கும் போது ஜனங்களுக்கு அது பயங்கர வெயிட்டா இருக்கு. தூக்க முடியல, சுமக்க முடியல. இங்க இருந்து இப்படி இருந்தா பாவம், இப்படி இருந்தா பாவம், நின்னா பாவம், குனிஞ்சா பாவம், சிரிச்சா பாவம். தீமோத்தேயுட்ட சொல்றார், கொஞ்சம் பேர் எழும்புவாங்களாம், கல்யாணம் பண்ணாலே பாவம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நீ கல்யாணம் பண்ண அது பாவம். எவ்வளவு நுகம் வெயிட் ஏறி தோல் இறங்கி, ஐயோ இதை நான் எப்படி சுமக்கேன்னு தெரியாம ஆண்டவர் சொல்றார், இவா தூக்கி போடு, நான் ஒரு நுகத்தை வச்சிருக்கிறேன், உன் தோல் கொடுத்துரு, சக்சஸ்ஃபுல்லா ரேஸ முடிக்கலாம். ஆமென். கர்த்தத்துவம், கவர்மெண்ட் shall be upon his shoulder. தோள் கொடுக்க வந்த தோழன் அவர். ஆமென். ஆண்டவர், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், எனக்கு தோள் கொடுக்க வந்த தோழன். ஆமென். எவ்வளவு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ரோமர் 8வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். அப்ப அவர் எங்க இருக்கிறார்? அது பக்கத்துல நமக்கும் இடம் இருக்கிறது. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டார். அப்படியா? கிறிஸ்து உடனே கூட பாடுபடுறதுன்னா என்ன? சீஷர்கள் எப்பொழுது இயேசுவை விட்டு ஓடினார்கள்? டைம் டக்குன்னு சொல்லுங்க. அற்புதம் செய்யும் போது யாராவது ஓடினாங்களா? லாசருவை எழுப்பும் போது ஓடினாங்களா? ஆனா போறதுக்கு முன்னாடி தோமா ஓடுறதுக்கு ரெடியானார். ஆண்டவர் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டார். ஏதாவது அற்புதம் நடக்கும் போது ஓடினாங்களா? இல்ல. இப்ப நல்ல காலத்துல யாருமே ஓடல. ஆனா ஒரு இரவுல எல்லாம் மாறுது, நெருக்கம் வர போகுது என தெரிஞ்சதும் எல்லாரும் ஓடினாங்க. அவரோடு கூட பாடுபடுறதுன்னு என்ன தெரியுமாங்க? இன்பமான காலத்தில் எப்படி இயேசுவினிடத்தில் இருக்கிறோமோ, துன்பமான காலத்தில் அப்படியே இருக்கிறது. அற்புதங்கள் நடக்கும்போது எப்படி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோமோ, சில நெருக்கங்கள் வரும்போதும் இருக்கிறது. இதுதான் அவரோடு கூட
அவரோடு கூட. நம்ம எல்லாம் நினைச்சது மாதிரி காரியங்கள் நடக்கும்போது உடனே ஆண்டவரை உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, ஓசன்னா ஓசன்னா. இனி அடுத்த வாரம் நிறைய சத்தம் கேட்கும், ஓசன்னா ஓசன்னா. அடுத்த வாரம் ஆட்களை காணாது. அவரை சிலுவையில் அறையுங்க. ஏன் அவர் பக்கமா பேசின அவங்களையும் பிடிச்சு, பேதுருவே எனக்கு தெரியாதுன்றார், பேதுருவே தெரியாதுன்றார். நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் வேண்டாம், பைபிள் வேண்டாம், பைபிள் பார்க்கவே பிடிக்கல. கஷ்டம் வரும்போது பைபிள் எடுத்து படிக்கணுமா? எதுக்கு? இல்ல. ஆமே, நம் பிள்ளையும் தான். ஆனா அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா அவரோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா. ஆண்டவர் இந்த உபதேசத்தை, இந்த காரியத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு போதிக்க துவங்குகிறார். இது எவ்வளவு மேன்மையானது. இதன் அர்த்தம் என்ன? என் நுகத்தை நீ மொத்தமா எடுத்துக்கொண்டல, என் நுகத்துக்கு நீ உன் தோளை கொடுத்துட்டேன்னா என் நுகம் உனக்கு ரொம்ப லகுவா இருக்கும். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. என்ன ரெண்டுக்கு வித்தியாசம்? மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு? வசனம் தான் இருக்கு. சத்தியத்தில் என்ன இருக்கு? வசனம் தான் இருக்கு. அப்போ மோசையின் மூலமாய் வசனம் தான் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் வசனம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இயேசு கிறிஸ்து வசனத்தை மட்டும் கொடுக்கல, கை கொள்ளும்படி கிருபையும் கொடுக்கிறார். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். மோசேக்கு வாங்கி கொடுக்க முடியும், மோசைக்கு கிருபை கொடுக்க தெரியாது. ஏன்னா கிருபையின் காரணர் இயேசு மட்டும்தான். அதனால தான் அவர் மோசையிலும் பெரியவர். மோசையின் பிரமாணம் ஒருவளை கல்லறிந்து கொல்லும்படி கொண்டு வந்து நிறுத்தினது. இவர் யார் தெரியுமா? பிரமாணத்தை மட்டும் கொடுக்கிறவர், கிருபையும் கொடுக்கிறவர். அந்த கிருபை அவள் மேல இருக்கிற ஆக்கினியை விளக்கிட்டு, மோசை மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை கொடுக்கப்பட்டதுன்னா டாக்டரினே வேற. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும். அதன் அர்த்தம் என்ன? கிருபையின் காலத்தில் எப்படியும் வாழலாம் என்றல்ல. நான் சத்தியம் இருக்கு, உன்னால நடக்க முடியாது தெரியும், அதனால என் கிருபையை தர இந்த சத்தியத்தில் நட. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே யோவான் 6:66 அநேகர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அது முதல் 6:60 சொல்றாங்க. 6:60 வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்? ஏன்னா ஆண்டவர் சிம்பிளா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். அதுதான் டாபிக். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி. அதன் அர்த்தம் என்னன்னா, நீ என்னோட இணைந்திரு. கொலோசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்தது. நீ என் கூட இணைஞ்சிட்டேன்னா நீ என் கூட ஆளலாம். இது எங்களுக்கு இணையெல்லாம் முடியாது. இது கடினமான உபதேசம். அப்ப நீ உள்ள காரியங்கள் எல்லாம் தோல்ல வச்சுட்டு சுமந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிற, அது பரவாயில்ல, அது நாங்க சகிக்கிறோம். ஜனங்கள் அப்படித்தானங்க சொன்னாங்க, அவரை சிலுவையில் அறையும். பிலாத்து சொல்லுகிறான், இந்த இரத்த பள்ளி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் வராதிருப்பதாக. உடனே இவங்க, அந்த இரத்த பள்ளி எங்கள் மேலும். இம்மைக்குரியவர்களுக்கு மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் மேலேயே தாங்கள் அறியாமல் சாபத்தை வருத்துவித்து கொள்ளுகிறார்கள். அதனாலதான் அந்த வெளிச்சம் அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் இயேசு சிலுவையில் என்ன சொல்றது தெரியுமா? இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாம செய்யறாங்கப்பா, அறியாம செய்யறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தான் அற்புதத்துக்காக வந்து நின்னவங்க. இவங்க என்ன செய்யறது? இந்த தோள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும். 6:66 சொல்லப்பட்டிருக்கிறது, அது முதல் அவருடைய சீஷர் அநேகர். இந்த வார்த்தையை கவனிங்க, அவருடனே கூட நடவாமல். இவ்வளவுதான். நாளை மகிமையில் அவரோடு கூட இருக்கணும்னா ஆண்டவர் இதான் நுகம், இதான் சிம்பிள். நீ அவர் கூட நடக்கணும். ஒரு நுகத்தில் பூட்டப்பட்ட 2 மிருகங்கள், ஒன்னு ரைட் இன்னொன்னு லெஃப்ட் போகாது. அந்த நுகம் பூட்டப்பட்டிருக்கிறது ஒரே ட்ராக்ல. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளு, ரொம்ப லகுவா இருக்கும். நான் ஃபுல் வெயிட்டை நான் எடுத்துக்கிறேன், நீ ஜஸ்ட் ஷோல்டர் கொடு. உன் ஷோல்டர் தான் அதுக்கு ஃபிட் ஆகும். இவங்கெல்லாம் போயிட்டாங்க. பேதுரு உட்பட சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாரும் போறாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்கிறார்,
நீங்களும் போய்விட. அதன் அர்த்தம் உங்களுக்கும் தோள் கொடுக்க முடியலையா? உடனே பேதுரு, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே பந்தியில் சீஷர்களை அமர வைத்து அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22, 28, 29, 30 வசனங்களிலே, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனையில் இந்த வார்த்தை கவனிக்கணும், என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. 30 வாசிங்க. 29, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை, ஒரு கிங்டம் ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். ஹல்லேலூயா. எதுக்கு அவரோடு நடக்கணும் தெரியுமா? மீதிய அப்பத்தை கூடையில் எடுத்துட்டு போவதற்கல்ல, அவரோடு கூட. என்ன மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் என் பிதாவின் சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருடைய திட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறார். இனி நான் தோள் கொடுக்கிறதும் தோள் கொடுக்காததும் என்கிட்ட தான் இருக்கிறது. நான் தோள் கொடுத்துட்டேன்னா, இல்லாண்டவரே, நான் வந்தது என்னுடைய கொஞ்சம் பெருக, நான் வந்தது என்னுடைய வியாதி மாற, நான் வந்தது என் கடன் மாற, நான் வந்தது என் பிரச்சனை மாற. நான் தோள் கொடுக்கலாம் வரல ஆண்டவரே, நான் துருத்தி நிரப்பதான் வந்திருக்கிறேன். இல்ல, அப்போ முசிச்சு போனவங்க ஏகப்பட்ட பேர். ஆனால் தோள் கொடுக்க ரொம்ப சொற்பமானவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் பிராமிஸ் கொடுக்கிறார், நாளை நீங்க என் கூட சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்கிறவர்களாய், ரூல் பண்றவங்க, ஆளுகை செய்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. நான் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ திட்டம் பெரியது. எனவேதான் கொலோசியர் 3, 1, 2, 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளையே நாடுங்கள். 3:3 வாசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த பகல் வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் பாக்கியம் உள்ளவன்? அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நான் பாக்கியம் உள்ளவன், நான் பாக்கியம் உள்ளவன். வந்து கேட்பாங்க, எதை வச்சு சொல்ற? அப்படி என்ன நடந்துட்டு? சொல்லுங்க, என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இணைந்து மறைந்துள்ள. அப்படியே இணைஞ்சு இருந்துருங்க. நாளை அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வெளிப்படும் போது அவர் கூட இந்த பூமியிலே அவருக்கு தோள் கொடுத்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கர்த்தரை விட்டு விலகாமல் நின்றவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு அவரோடு கூட நிற்பார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, இந்த பாக்கியத்தை இழந்து விடாதே. அந்த மேலான திட்டத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அதன் அடையாளம் தான் தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் பாக்கியம் உள்ளவன் சொல்றவங்க வலது கரத்தை வைத்து சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு கோரஸை மட்டும் பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை நம்புறார். ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிறார். எனக்கு இது எப்படி முடியும்? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். இப்படிதான் எரேமியா சொல்றாரு, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நாமும் கூட இருக்கிறேன். நம்முடைய இயலாமை தெரியாமலா தெரிந்தெடுத்தார்? நம்மால எது முடியும் எது முடியாதுன்னு தெரியாமலா தெரிந்தெடுத்தார்?
நீங்க தோள் கொடுத்து பாருங்க, தோள் கொடுத்து பாருங்க. கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ரெண்டு கைகளை உயர்த்தி, நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே ஆமென். நான் அல்ல, இயேசுவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென். ஆமென். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் ஓ லெக்கை நோக்கி. நான் அல்ல, இயேசுவேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? கர்த்தர் என்னை விரும்பினபடியால், கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். ஓ உறைவிடமாய், உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். நம்பிக்கையோடு என்னிலிருந்து வேதம், என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித். ஆண்டவரே, உம்முடைய நுகத்திலே தோள் கொடுத்த ஒவ்வொருவரிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படுவதாக, பிரசித்தமாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுங்க, நான் அல்ல, இயேசுவே, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே ஆமென். நான் அல்ல, ஆமென். சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும்பா. அதற்காக வல்லவா அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டு கைகள் அப்படி விரித்து உயர்த்தி, நீங்கதான், நீங்கதான் எல்லாமே, என் ஏக்கம்தான். நம்ம தோல் ஃபிட் ஆகிறதுக்காக அவர் எவ்வளவா இறங்கி வந்தார் சகோதரன். நம்மளை கஷ்டப்படுத்தல, அவர் கஷ்டப்பட்டார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல சித்தம் செய்யணும், சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே. கரத்தை பிடித்தவரே, கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? ஆமென். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, நடத்தி வந்த. சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே. ஓ சித்தம் செய்யணுமே. நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, கிருபையாக எங்களை உம்மோடு இணைத்து உமக்குள் மறைத்து வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக
செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Thank you Lord, thank you Lord. ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புங்க, என்னை கட்டி எழுப்புங்க. என்ன நீங்க திட்டத்திலிருந்து தள்ளிராதீங்க. அதான் விலகி வெளியே போனது போல யாரோ இருக்க வேண்டிய இடத்துல கிருபையாய் விரும்பி பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். பிரியப்பட்டு கொண்டு வந்து வச்சிட்டீங்கப்பா. இவன் ஆக மாட்டான்னு சொல்லி தள்ளிராதீங்கப்பா. உம்மோடு இணைத்து வைத்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம் வேணும். இதோ உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா இருக்கிறோம். இந்த தேடல் மற்ற எல்லா தேடலை விட ஒவ்வொருவருக்கும் மேல நிக்கட்டும், மேல நிக்கட்டும், மேல நிக்கட்டும். சபைக்கு மேல நிக்கட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வரும். தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் நன்மையா இருப்பதாக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை கொடுங்க. நல்ல ஜெயத்தை காணப்படும். கையின் கிரியைகள், ஒவ்வொருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த ராஜ்யத்தின் மனநிலைமையில தொடர கர்த்தர் கிருபை செய்யும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya.